ஏன் சார் தாங்க முடியாது? எனக்கு தைரியமோ மன உறுதியோ இல்லைன்னு எங்க அப்பா நினைக்கிறாரா? அப்படி அவர் நினைச்சா அது எனக்கு தான் இன்சல்ட். ஆனா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனோட 4 செவத்துக்குள்ள என் லைஃப் முடியணுமா? ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுதான் வாழ்க்கைன்னு நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். அடிமட்டத்தில் கிடக்கிற சாதாரண மக்களுக்கு ஒன்னு போல படிச்சவங்களாலதான் விழிப்புணர்ச்சி வரணும். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை நடத்துறது சுலபமான விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமானது. கஷ்டங்கள் எதிர்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு. அனாமிகா, மனுஷன் ஒரு தரம் தான் வாழ முடியும். அந்த ஒரு தரமும் தனக்காக வாழாம மத்தவங்களுக்காக வாழணும்னு நீ நினைக்கிற பாரு, உனக்கு வாழ்க்கையில தோல்வியே வராது. வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இது என்னடா இது சரக்கு? குழந்தை வாய முத்தம் கொடுத்த மாதிரி சப்புன்னு இருக்கு. இது எங்கடா வாங்கின? அதாங்க நம்ம கவர்மெண்ட் சரக்கு. இவனை யாரு எங்க வாங்க சொன்னா? அதான நம்ம சரக்கு எங்கடா? நம்ம சரக்கு அடுப்புல இருக்குது. அவங்க டவுன்கார பொம்பளை. ஆமாண்ணா. வணக்கங்க. வாங்க. அப்பா, இவர்தான் ஆதிவாசிகளோட தலைவர். இது எங்க அப்பா. கும்பிடுறவங்க. என்னம்மா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, மத்த பிள்ளைங்க எல்லாம் வரலையா? வரலையே. ஏன்? இல்ல, இப்படிதான் டவுன்ல இருந்து பிள்ளைங்க வரும், கையில ஒரு நோட்டு புத்தகத்தையும் பென்சில் குச்சியும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தொழில், எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டு ஏதோ கிரிக்கிட்டு போயிருவாங்க. நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. நாங்க இங்கேயே தங்க போறோம். இங்கேயே தங்குறதா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த மலைக்காட்டுல என்ன இருக்கு? அதான் நீங்க இருக்கீங்களே. ஐயா, சாராயம் கள்ளு எதுவும் குடிப்பீங்களா? இது வரைக்கும் குடிச்சதில்ல. மீதி காலத்தையும் இது இல்லாமலேயே இருந்துடலான்னு பாக்குறேன். நீங்க பிறந்து என்ன லாபம்? தப்புதான். இந்த மாதிரி நீ ஒரு கேள்வி கேட்பேன்னு நான் பிறக்கும் போதே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா பிறந்திருக்க மாட்டேன். ஆமா, எங்க தங்க போறீங்க? ராஜு வீட்டுல. வாங்க வாங்க. அப்பா, நாய் கடிக்குமா? கடிக்காதுங்க, இதாங்க நம்ம குடிசை. பரவாயில்லையே, மழை பெஞ்சாதான் கஷ்டம். எங்க மழை பெய்யுது. உள்ள போகட்டுமா? போங்க. வாங்கம்மா. இளமந்தா, நம்ம நாட்டான சாதாரணமா நினைக்காத. அதிகாரிகள்லாம் இவரை பார்த்தாங்கன்னா என்னமா நடுங்குறாங்க தெரியுமா? ஆமா அண்ணே, அன்னைக்கு நான் தான் பார்த்தேன். நம்ம கலெக்டர் ஐயா நாட்டான பார்த்த உடனே பிளஷரை விட்டு இறங்கி ஒரு சலாம் பண்ணிட்டு போனாரு. தீர்த்தா கலெக்டர் என்னடா பெரிய கலெக்டர்? அன்னைக்கு நான் மந்திரிய பார்க்க போனேன்ல. ஆமா, அவரே ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்து என்ன கூட்டிட்டு போனாரே. அண்ணே, ஃபாரஸ்ட் காடு வர்றாரு. கும்பிடுறாமுங்க. சும்மா சொல்லக்கூடாதுடா. ஆட்ட நல்லா குழு குழுன்னு தான் வளர்த்துருக்கீங்க. நான் ஒத்துட்டு போறேன். ஐயா ஐயா, எதுக்கு ஆட்டா வைக்கிறீங்க? வேறாங்க. இன்னைக்கு ஆபீசர் அடிவாரத்துல வந்து கேம்ப் போட்டிருக்காரு. அவருக்கு ஆடு அடிச்சு விருந்து வைக்கணும். அன்னைக்கு ஆபீசர் வந்திருக்காருன்னு சொல்லி கோழியை முடிச்சிட்டு போறீங்களே. ஏலே, அன்னைக்கு வந்தவரு சின்ன ஆபீசரு, இவரு பெரிய ஆபீசரு. அப்போ சின்ன ஆபீசரை அடிச்சு பெரிய ஆபீசருக்கு விருந்து வைங்களா? ஏலே உள்ளமேத்திரே, ஓங்கி அடிச்ச தலை வயிற்றுக்குள்ள போயிடுங்க. ஆமா. ஐயோ, நான் கொடுக்க மாட்டேங்க. நீங்க ஆட்டை விட்டுட்டு போயிருக்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயா ஐயா, தயவு பண்ணுங்க ஐயா. ஏலே ஏன் சீனா, அறிவு கிட்ட பேசாதர. ஆபீசருக்கு ஆடு கொடுத்தா அவர் நல்லது செய்வாரு. மலைஜாதி ஜனங்களுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி வசதி பண்ணி கொடுப்பாரு. கிழிச்சாங்க ஆடு கோழி பரிபாடு தான் மிச்சம், வேற ஒன்னையும் காணும். ஏண்டா எல்லாம் எதுத்தா பேசுறீங்க? உங்களை என்ன பர்மிஷன் கேட்கறது? நானே ஓட்டிக்கிட்டு போறேன். ஏங்க இந்த அப்பாவிசனங்களை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். ஏல ராசு போயல, நீ ரொம்ப விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எங்களுக்கு இடைஞ்சல் பண்றதே உனக்கு தொழிலா போச்சு. உன்னை தொலைச்சு கட்டுனாட்டா எங்களுக்கு யாராவதுலாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல சார். இதோ இந்த அம்மாவை மாவட்ட கலெக்டரா போஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் அவங்களுடைய பிஏ. இந்த ஏரியாக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா சுத்தி பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கோம். வணக்கம் அம்மா. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்?
அவென்யூ டிபார்ட்மெண்ட் சீஃப், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். எந்த அதிகாரி கேம்ப் போட்டிருக்காரு? ஆர்டிஓ வர்றதா ஆர்ஐ சொன்னாரு. மேடம், நானா இவங்கிட்ட ஆடு கேட்கல, ஆபீசர் சொல்லித்தான் வந்தேன். இந்த ஆட்டுக்கெல்லாம் பணம் கொடுப்பீங்களா? டைவல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். என்னது? சொல்லுங்க ஐயா. அது வேற ஒண்ணும் இல்ல மேடம், ட்ரைபல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட். அவ்வளவு அழகா சொல்றாரு இவர். அதேதாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆடு கொடுக்கிற போத தேவைப்பட்ட ஆபீசர்களுக்கு ஒரு ஆடு கொடுக்கணுங்கிறது பழக்கமுங்க. அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஆடு வாங்கிட்டு போவீங்களா? ஐயா, நான் ஆடு வாங்குறது இல்லைங்க, அப்பப்ப வந்து கோழி தான் வாங்கிட்டு போறேன். ஐயோ இல்லைங்க, ஆடு கோழி மாடு எல்லாத்தையுமே பத்திட்டு போயிடுறாங்க. படுபாவி பாருங்க. ஐயோ பொய் சொல்றானுங்க மேடம். நான் அப்படி எல்லாம் இல்ல, வாய் உளறி நான் வர்றேன் மேடம். அம்மா, என்கிட்ட இருந்ததே ஒரு ஆடு, அதையும் பத்திட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். எனக்கு அது எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. என்னம்மா இது? இதுதான்ப்பா இங்க உள்ள நிலைமை. கங்கம்மா வீட்டுல என்ன போல இருக்க? வாமா, யாரையாவது விசாரிச்சு பாப்போம். அம்மா, மாமா, கங்கம்மா வீட்டுல இல்ல, எங்க போயிருக்கா? உனக்கு விஷயமே தெரியாதா? அது செத்து போய் 2 நாள் ஆச்சே. காட்டுக்குள்ள எந்த பாம்பு கடிச்சதோ செத்து போச்சு. ஏம்மா, மண்ணாங்கட்டி இப்ப எங்க போயிருக்கான்? அவன் 2 நாளா சோறு தண்ணி இல்லாம இடுகாட்டுல அழுதுட்டு இருக்கான். மண்ணாங்கட்டி, கங்கம்மா எப்படிப்பா செத்து போனா? சொல்லுப்பா. அது நஞ்சு வேற கடிச்சு தின்னுட்டு செத்து போயிடுச்சுங்க. ஊர்ல பாம்பு கடிச்சு செத்து போனதால சொன்னாங்க. நான் தாமா அப்படி எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். அப்படின்னா அவ தற்கொலை செஞ்சுட்டாளா? ஆமாங்க. ஏப்பா, என்ன காரணம்? சொல்லுப்பா, என்கிட்ட விவரமா சொல்லு. காட்டுல போய் கடுக்கா பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன, காலையில போனவ உச்சி வேளை வரைக்கும் வரல. சாயங்காலம் ஆகி போச்சு, அப்பவும் வீடு வந்து சேரல. எனக்கு பயம் வந்துருச்சு. நான் கங்கம்மாவை தேடிக்கிட்டு போனேன். கங்கம்மா, கங்கம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கிடக்குற? நஞ்சு வேற நஞ்சு வேற தின்னுட்டியா? கங்கம்மா, ஏன் இப்படி செய்யுது? சொல்லு கங்கம்மா. ஒரு பாவி என்ன என்ன கெடுத்துட்டான். கங்கம்மா, யார் அவன்?
சொல்லு கங்கம்மா, யாரது? அங்க தன்னை கெடுத்தவங்க யாருன்னு சொல்றதுக்குள்ளயா உயிர் போயிருச்சு. ஊர்லயே யாருக்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லல. கற்பழிச்சுட்டானே தெரிஞ்சா அவ பேர்ல கெட்ட பேர் வந்துருமே. அப்ப போலீஸ்லயாவது சொல்லிருக்கலாமே. கெடுத்தவங்க யாராவது முதலாளிகளா இருந்து நான் போலீஸுக்கு சொல்லிட்டா எனக்கு கூலி வேலை தர மாட்டாங்க, வட்டிக்கு பணம் தர மாட்டாங்க. அப்புறம் நான் கீழாரிங்க போய் பிச்சை எடுக்க வேண்டியது. அட பாவி, இதுக்கு பயந்துகிட்டா பேசாம இருந்துட்டேன். அப்படி வேண்டிய தேவையில்லை. நான் இப்பவே போலீஸ்க்கு போய் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஐயோ, அடடே, என்ன போலீஸுக்கு பண்ணுது? சொல்லிடாதீங்கம்மா. ஐயோ, எழுந்துரு முதல்ல. போலீஸுக்கு சொல்லிடாதீங்கம்மா. சொன்னா கேளு, காலை விடுப்பா. சொல்லிடாதீங்கம்மா, தயவு பண்ணி போலீஸுக்கு சொல்லிடாதீங்கம்மா. ஐயோ எழுந்துருப்பா, காலை விடு. நான் சொன்னா கேளு, போலீஸ்க்கு சொல்லல. எழுந்துரு. அண்ணாங்கட்டி, இந்த நீ போய் முதல்ல ஏதாவது சாப்பிட்டு வா. வேண்டாங்க. அட சொன்னா கேளுப்பா, வயித்த பட்டி போடாத, போய் சாப்பிட்டு வா. அட போயிட்டு வாப்பா. கங்கம்மா, நீ சமாதிக்குள்ள மறைஞ்சிடலாம். ஆனா உன்னை பத்தின உண்மைகளை சமாதிக்குள்ள மறைய விட மாட்டேன். அதை வெளியே கொண்டு வந்தே தீருவேன். I will expose the truth. இன்னைக்கு நீ அவளை என் கூட அனுப்புற, இந்த மலையில நீ வாழ முடியாதா? இது மாதிரி என்னைக்கு மாட்டிக்கு போறோமோன்னு கண்ணி கிழிஞ்ச பொண்ணுங்க எல்லாருக்குமே மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்குமா. இருளம்மா, அழாத, சொல்லு. ஏமா திரும்ப திரும்ப அந்த கொடுமையை கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க தலைவிதி நாங்க அனுபவிச்சிட்டு இருக்கோம். காலங்காலமா இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு. இப்ப கங்கம்மா பலியா இருக்கா. இனிமே இது நடக்காம தடுத்து நிறுத்த வேண்டாமா? உனக்கு பிறக்கிற குழந்தைகளும் இதை அனுபவிச்சுதான் தீரணுமா? கூடாதுமா. ஆனா எங்களால எதுவும் செய்ய முடியலையே. என்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு சொல்லிடலாமா? அந்த கான்ட்ராக்டரை உன்னை எங்க கூட்டிட்டு போனா? பரவாயில்ல, சொல்லுமா. 3 மைலுக்கு அப்பால ஒரு கட்டடம் இருக்கு. வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் அங்கதான் தங்குவாங்களாம். அங்கதான் என்ன கூட்டிட்டு போனோமா. டிராவலர்ஸ் பங்களா? அது என்னமோ தெரியலமா. அங்கதான் இந்த மாதிரி அக்கிரமெல்லாம் நடக்குது. இல்லம்மா, அந்த இடத்துக்கு நீ என்ன கூட்டிட்டு போக முடியுமா? நானா நானா வேண்டாமா. இல்லம்மா, பயப்படாத. இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமே இங்க நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா நீங்க எல்லாம் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். இது பாரு, இனிமேலாவது உங்க மானத்தை காப்பாத்த நீ எனக்கு உதவி செய்யக்கூடாதா? கூட்டிட்டு போறேம்மா. இதுதாம்மா அந்த பங்களா. அந்த கான்ட்ராக்ட்கார படுபாவி கங்கம்மாவை இங்கதாம்மா கூட்டிட்டு வந்திருக்கணும். சரி, வா போய் பாப்போம். ஏன் நிக்கிற? நீ வா. இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, இங்க 2 நாள் தங்கறதுக்கு ரூம் வேணும். இங்க தங்கறதுக்குலாம் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அதிகாரிகளுக்கு தான் ரூம் கொடுப்பாங்க. இல்லன்னா எம்எல்ஏ இருந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும். அப்படியா? இங்க எந்தெந்த அதிகாரிங்க தங்குவாங்க? யாரு? கலெக்டர், ஆர்டிஓ, காட்டுலாக்கு அதிகாரிங்க எல்லாரும் தான் தங்குவாங்க. ஃபாரஸ்ட்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க தங்குவாங்களா? தங்குவாங்களே. சமீபத்துல இங்க யாராவது தங்குனாங்களா? இது 1 மாசமா பங்களா பூட்டி கிடக்கு. நிஜமா சொல்லு. ஏமா, உங்களுக்கு வேற வேலை கிடையாதா? ரூம் இல்லைன்னு சொன்னா போக வேண்டியதானே? யாரு தங்குறா உங்களுக்கு என்ன? போமா. சரியான கழுத்தறுப்பு. என்னம்மா? அந்த வாட்ச்மேன் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். போகலாமா? அவனுக்கு எப்படி டேக்கிள் பண்றதுன்னே தெரியலையே. இருமா, இது நான் சந்தையில கங்கம்மாவுக்கு வாங்கி கொடுத்த வளையல். கங்கம்மா இந்த பங்களாவில் தான் கிடைக்கப்பட்டிருக்கணும். இந்த ஒரு ஆதாரம் போதும் எனக்கு. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவேன்.
உண்மையை கண்டுபிடிச்சிருவேன். எலை குலமேஸ்வரி, என்னங்க உன் மேல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா. என்ன ரிப்போர்ட்டுங்க? கள்ளத்தாரையெல்லாம் காய்ச்சறியாம? ஐயோ, நான் காய்ச்சறது இல்லைங்க, குடிக்கிறதோட சரி. போய் சொல்லாத. வாடகை பிரம்மாண்டா. மூந்து பார்த்தாலே போத வருது. உன் கை திறமைய தனிதான். ஆபீஸ்ல இருந்து அதிகாரிக வர போறாங்க. அறியாதையும் உன்கிட்ட உள்ள சரக்கு என்கிட்ட தள்ளிடு. என்கிட்ட ஏதுங்க சரக்கு? இல்ல இல்லைங்க. இல்லையா? இல்லைங்க. சரி, அவங்களே வந்து சோதனை போட சொல்ற. ஒரு சொட்டு சாராயம் இருந்தாலும் 6 மாசம் உள்ள இருக்கணும். அவ்வளவுதான். அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் இருங்க, எங்கயாவது இருக்கான்னு தேடி பாக்குறேன். இந்த பயல்களை எல்லாம் இப்படி மிரட்டினாத்தே மச்சிடானுங்க. அவனுங்களை இப்படியே ரொம்ப நாளைக்கு மிரட்டிட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் அவனுங்க திருப்பி மிரட்டுவாங்க. வாங்க ஐயா, கலெக்டருக்கு பிஏ. ஏயா, அன்னைக்கு நீயும் உன் மகளுமா சேர்ந்து படம் டூப்பு விட்டீங்கல்ல? உங்களுக்கு வயத்த கலக்கினது உண்டா இல்லையா? எனக்கு மட்டும் என்னையா, எங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு 2 நாளா வயித்தால போச்சு. அப்புறம்ல விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சா? இப்ப கலெக்டர் இல்லன்னா என்ன, நாளைக்கே என் மக IAS பாஸ் பண்ணி கலெக்டரா வந்துடுறா. அவன் இப்படி ஊரை சுத்திக்கிட்டே இருந்தா கலெக்டர் ஆன மாதிரி தான். இவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. இன்னும் இல்லையா? ஒரு சொட்டு கூட இல்லைங்க. ஏங்க, இவங்களை இப்படி மிரட்டியே காரியத்தை சாதிக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா? அட சும்மா இருக்க. நீ இவங்களுக்கு கஷ்டப்படுறதே தண்டா. திருட்டு புயலுங்க. வீட்டுக்கு வீடு கறவை மாடு வாங்கி கொடுத்தோமே, என்ன பண்ணானுங்க? வித்து தின்னு விட்டானுங்க. ராஜு, அப்படியே? அட நீங்க ஒண்ணு, அவர் சும்மா சொல்றாருங்க. வீட்டுக்கு 800 ரூபாய்க்கு கறவை மாடு வாங்கி கொடுக்கணும்னு திட்டமுங்க. ஆனா இதுங்க என்ன பண்ணினாங்க, கேரளாவுக்கு போற அடிமாட்டை 150 ரூபாய்க்கு பிடிச்சாங்க. வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து கட்டினாங்க. அந்த மாடுங்க தீனி எடுக்காம 2 நாள்ல செத்துடுச்சுங்க. பாக்கி பணத்தை இந்த அதிகாரிகள் பங்கு போட்டுக்கிட்டாங்க. போய் சொல்றானுங்க பாவி பயலுங்க. அந்த மாட்டை கறக்கவே இவனுங்களுக்கு தெரியல. ஒரு காம்பை 2 கையாலையும் புடிச்சு தொங்குனாங்கன்னா அந்த மாடு சாகாம என்ன பண்ணும்? குலமேஸ்வரி, என்னங்க? வரட்டுமா? வாங்க. அதிகாரிகளை 4 நாளைக்கு இந்த பக்கம் வரவேணாம்னு சொல்லி போடுறேன். கவலைப்படாத. வரட்டுமா? போயிட்டு வாங்க. உள்ள போய் சரியான ஆளியா. இங்க ஒரு அரசாங்கமே நடக்குது. இவங்கெல்லாம் இப்படி இருக்கிற வரைக்கும் இதுதான் நடக்கும். உங்க நிலத்தை பறிமுதல் செய்தாங்க, பொறுத்துக்கிட்டீங்க. உங்க உழைப்பு சுரண்டி உங்களை எல்லாம் அடிமை கூலிங்களா மாத்தினாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டீங்க. உங்களை எல்லாம் புழுக்களை விட கேவலமா நடத்தினாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டீங்க. உங்க பொறுமைக்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லையா? என்னமா சொல்றீங்க? உங்க பொறுமைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்றேன். உங்க பொண்டாட்டிய ஒருத்தன் இழுத்துட்டு போறான், அதை கேட்க கூட நாதி இல்லாம இருக்கீங்களே, அதுக்கு முடிவு கட்டணும்னு சொல்றேன். ஐயோ, இது ரொம்ப நாளாவே இங்க நடந்துகிட்டு இருக்குமா. சகஜமா போச்சுமா. எது சகஜம்? சிட்டுக்குருவி மாதிரி சுத்திட்டு இருந்த கங்கம்மா பாம்பு கடிச்சு செத்து போலன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஐயோ வேண்டாமா, சொல்லிட்டாதீங்கம்மா. மண்ணாங்கட்டி சும்மாரு, பயந்துட்டு இருந்தது போதும். கங்கம்மாவை ஒருத்தன் கற்பழிச்சுட்டான். அவமானம் தாங்காம அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஊருக்கு அப்பால இருக்க பயணிகள் விடுதியில யாரோ ஒருத்தன் அவளுக்கு இந்த கொடுமையை செஞ்சிருக்கான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்க இனத்தை சேர்ந்த பெண்கள் இப்படித்தான் உயிரை விடணுமா? இதை நீங்க தட்டி கேட்கலன்னா ஆம்பளைங்க சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? அம்மா, இந்த விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. மண்ணாங்கட்டியே எங்க கிட்ட சொல்லல. இப்ப நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அவளுக்கு எடுத்தது யாரு? நிச்சயமா பங்களா வாட்ச்மேன் கோவிந்தசாமிக்கு அது தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் அவங்க கிட்ட உண்மையை கேட்போம். எல்லாரும் புறப்படுங்க. பொண்ணுங்க பிள்ளைங்க ஒருத்தரும் பாக்கி இருக்கப்படாது. புறப்படுங்க.